திமுக வந்து இன்னைக்கு பாஜக எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் தன்னுடைய ஆட்சிக்கு ஏதாவது பங்கம் வந்துடக்கூடாது அப்படின்றது நினச்சி ரொம்ப பயப்படுது சார். ஏன்னா போன தடவை பார்த்தீங்க அப்படின்னா போன எலெக்ஷனில் வந்து பிஜேபிஎஸ் ப்ரூவன், தமிழ்நாட்டில் பிஜேபிஎஸ் ப்ரூவன். பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிமுக, அதாவது வல்லமை பொருந்தி அதிமுக தன்னுடைய கூட்டணி இல்லாத பொழுதும் அதிமுகவும் தேமுதிகவும் ஒரு கூட்டணி, அங்கே பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பாஜக லீடாக வச்சுக்கிட்டு அமமுக இதர கட்சிகள் உள்ளே இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு 18% ஓட்டை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏறக்குறைய நெருக்கி திமுகவினுடைய கூட்டணியினுடைய அந்த ஒரு சதவீதத்தை நெருக்கிட்டாங்க. ஒரு 6-7 அதிமுகவை தமிழ்நாட்டிலிருந்து யாருமே அப்புறப்படுத்த முடியாது. காரணம் வந்து அவங்களுக்கான அந்த பேஸ் ஓட்டு அந்த 20-22% 22% யாராலையும் உடைக்க முடியாது. நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க, நீங்கள் ஆளுங்கட்சியாக இருங்க, யாரானாலும் இருங்க. அப்போ அதை மீறியும் பாஜக வந்து கிட்டத்தட்ட ஒரு 18% வந்துட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான விஷயம். அதில் குறிப்பாக பாஜக தனியாக ஒரு 12%, இதர கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு 6% சேர்த்து 18%, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இது வந்து அண்ணாமலை தலைமையில் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு சூப்பராக பண்ணிட்டாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பாஜக எந்த வகையிலையும் வந்து நம்மளை கண்ட்ரோல் எடுத்துடக்கூடாது அப்படின்றது ரொம்ப 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 இன்றைக்கி வந்து பயம். அதோட இன்னும் சொல்லப்போனால் கான்ஷியஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறாங்க சார். ஒரு 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 இதில் பெரிய ஃப்ளா இருக்குது, அதே மறந்துட்டாங்க. என்னென்னா எஸ்ஐஆர் வந்து ஏதோ பாஜக திட்டம் கொண்டு வந்து புதுசாக உள்ளே கொண்டு வர மாதிரி இந்த என்ஆர்சி மாதிரியும் இவங்க முதலே கூச்சல் போட்ட அதாவது தேவையில்லாத கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா என்ஆர்சியோடைய அடிப்படையை புரிஞ்சிக்காமல் என்ஆர்சி கூடாது. இப்போவுமே வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து ஒரு வகையில் என்ஆர்சி வந்து உள்ளே பூத்துறது தான், அதனால் எஸ்ஐஆர் கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. அதையே அப்படியே கேரளாவில் பினராயி விஜயனும் பேசுகிறாரு. என்ஆர்சி வேறு, எஸ்ஐஆர் வேறு. ஏன்னா எஸ்ஐஆர் வேறு அப்படின்னா என்னென்னா எஸ்ஐஆர் வந்து ஏறக்குறைய 52லேருந்தே இருக்குது. ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா இன்றைக்கி வந்து எலக்டோரல் லிஸ்ட்டில் எலக்டோரல் ரோலில் எத்தனை ஆக்டிவ் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றது, நம்ம எலக்டார்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம ஃபைனலைஸ் பண்ணுறது. அது ஏன் நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும்? ஒவ்வொரு தடவை எதுக்கு ரிவிஷன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பேர் இறந்துருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஊர் மாதிரி வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க, அவங்க பேர்லாம் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரீஸ் போயிருப்பாங்க, வேறு கண்ட்ரீஸ் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது அதெல்லாம் வந்து சரி பார்க்கணும், வைக்கணும். ஒரு சில நேரத்தில் புதுசாக 17 வயசு தாண்டி 18 வயசுக்குள்ளே வந்திருப்பாங்க, அப்போ அந்த பேர்களை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கு தான் எஸ்ஐஆர்ன்றது ஒன்று. இது இன்னைக்கு பாஜக கொண்டு வரல. ஏறக்குறைய 52லேருந்து 3 தடவை ஆட்சியில் இருந்த பிரதமர் நேரு அவர்கள் காங்கிரஸ், அவர் 3 தடவை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு டேர்ம் தான் இருந்தார், அவரு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் 2 டேர்ம் அவங்க கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் அவருடைய மகன் ஒரே ஒரு 2 வருஷம் தான் இருந்தார், 87-89, ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய்